ராசி அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க. இந்த வீடியோ பதிவை தொடங்கிறதுக்கு முன்னாடி எம்பெருமான் முருகப்பெருமான மனசார வேண்டிக்கலாங்க. ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி. நம்ம இன்னைக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி தாங்க பேச போகிறோம். அந்த விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கிரகநிலை மாற்றங்கள். இந்த கிரகநிலை மாற்றத்தினால நமக்கு என்னென்ன லாபங்கள் நடக்க போகுது, அதை எப்படி நமக்கு லாபகமாக மாற்றிக்கிறது அப்படிங்கிறத பற்றி தாங்க இன்றைக்கி பார்க்க போகிறோம். அவசியமாக இந்த வீடியோ பதிவை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல வழி கிடைக்குங்க. இதில் ரொம்ப ரொம்ப முக்கியம், நீங்கள் பார்த்துட்டு யாருக்காவது கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா சில நேரங்களில் நமக்கு பொன்னான வாய்ப்புகளை கொடுக்குங்க, ரொம்ப அற்புதமான தருணங்களை ஏற்படுத்துங்க. அந்த காலகட்டம் தான் இந்த காலகட்டம். நம்ம வாழ்க்கையில் எதிர்பாராத திருப்பங்களை எளிதாக கொடுக்கக்கூடிய நேரங்க. ரொம்ப கனவு கண்டு இருப்போம் இல்லையா? நிறைய விஷயங்களில் ரொம்ப கனவாகவே வச்சுருந்தேங்க, நடக்கவே இல்லை. ரொம்ப எதிர்பார்த்துருந்தேன், கை கொடுக்கவே இல்லை. இப்படி பல புலம்பல்கள் கூட நம்ம மனசில் இருக்குங்க. அதுக்கு எல்லாமே இப்போ ஒரு தீர்வு ஏற்படக்கூடிய நேரங்க. தீர்வுனா என்னன்னா, நம்ம நினைக்கிறது நடக்குங்க, அதுதான் தீர்வு. அப்படி இந்த தீர்வுக்குள்ள சில சூட்சமங்கள் காத்திருக்கு. இதில் எதை செஞ்சால் நமக்கு எளிமையாக தீர்வு கிடைக்க போகுது அப்படிங்கிறத பற்றி அழகாக உங்களுக்கு பரிகாரத்தோடு சொல்ல போகிறேங்க. கிரக பெயர்ச்சிகள்: சுக்கிரன், ராகு, சனி, சூரியன், புதன், செவ்வாய், குரு, கேது, எல்லா கிரகங்களுமே நம்மளை எந்த அளவுக்கு பாசிட்டிவாக நம்மளோட நடப்புகளை கொடுக்க போகுது அப்படிங்கிறத தெளிவுபடுத்துறதுக்கான பதிவு தாங்க இது. அதில் முக்கியமாக ஒரு 4 கிரகங்கள் நம்மளை மிரள வைக்க போகுதுங்க. இது ஆண்டவனோட உத்தரவு. அந்த 4 கிரகங்கள் நமக்கு என்ன பண்ணணும், நம்ம என்ன பரிகாரம் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றியும் உங்களுக்கு தகவலாக கொடுக்குற அரிய சந்தர்ப்பம் தாங்க இது. வாங்க ஒவ்வொரு ராசிக்கு போகலாம். முடிவு அப்படின்னு ஒன்று இருந்தால் ஆரம்பம் அப்படின்னு ஒன்று இருக்குங்க. முடிவே இல்லாத ஒன்றும் இருக்குங்க. அது என்னன்னா சிவபெருமான் தரிசனம். சிவனை தரிசனம் பண்ணும்போது முடிவே கிடையாது. அவனை நான் இன்னையோட இதுக்கப்புறம் சிவனை பார்க்க மாட்டேன் அப்படின்னு யாருமே சொல்ல முடியாதுங்க. எந்த சாமி மேலே வேணா கோபம் வரலாங்க, ஆனால் சிவன் மேலே கோபம் வரவே முடியாது. அப்படியே அந்த கோபம் வருதுன்னா அவனோட நேரம் நமக்கு வராதுங்க. அவ்வளவு பெரிய கோபக்காரன் தாங்க சிவபெருமான். அப்போ ஏதாவது ஒரு விஷயத்தை நம்ம முடிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிங்கன்னா சிவனை சரணாகதி அடைங்க. சிம்ம ராசிக்காரர்களே, ஒரு பெரிய பிரேக் நம்ம லைஃப்பில் விழுந்துருச்சு. இந்த பிரேக்கு சிவபெருமான் சில சூட்சமத்தினால உங்களுக்கு நடத்தி கொடுக்க போகிறாரு. இப்போ இதுக்கு நல்ல வாய்ப்பு. இந்த நேரம் சிம்ம ராசிக்காரர்கள் சில விஷயத்தை ரொம்ப கவனமாக கேளுங்க. கிரகங்களினுடைய பெயர்ச்சி, கிரகங்களினுடைய தன்மை நாடு அறியக்கூடிய அளவுக்கு உங்களை மாற்ற போகுது. சில பேருக்கு நாடாளும் யோகம் கிடைக்க போகுதுங்க. அறியக்கூடிய அளவுக்கு முன்னேற போகிறங்க. இந்த காலகட்டத்தில் சிம்ம ராசிக்காரர்களுக்கு ஒரு கெத்து உருவாகுதுன்னு சொன்னால் அதுதாங்க சத்தியமான உண்மை. அப்படி ஒரு கெத்து, அதாவது என்னை மதிக்கவே இல்லை சார், என்னோட ஒர்க்கை எனக்கு டெடிக்கேஷனாக நிறைய விஷயம் இருக்குது, நான் நிறைய விஷயம் பண்ணுறேன், ஆனால் எனக்கு யாருமே ரெகக்னைசன் பண்ணவே மாட்டுறாங்க. இப்படியெல்லாம் யோசித்து சிம்மத்துக்கு இது ஒரு நல்ல நேரங்க. உங்களுக்கு ரெகக்னைசேஷன் கிடைக்குங்க. நீங்கள் டெடிக்கேட்டிவாக இருக்கீங்கன்னு மற்றவங்களுக்கு தெரிய வருங்க. வயசானாலும் உன் அழகும் உங்களுடைய ஸ்டைலும் உன்னை விட்டு போகவே மாட்டேங்குதுன்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி கண்டிப்பாக உங்களினுடைய வாழ்க்கையும் அப்படி தாங்க மாறப்போகுது. அதே மாதிரி இப்போது சிம்ம ராசியை பார்த்து சில பேர் சொல்லக்கூடிய வார்த்தை, நாங்கள் என்னமோ நினச்சோம், பரவாயில்லப்பா, இப்போ வேறு லெவல் நீங்கள் அப்படின்னு ஏதோ ஒரு வழியில் உங்களை பாராட்டாமல் இருக்க முடியாதுங்க. அந்த பாராட்டு சிம்மத்துக்கு கிடைக்க போகுது. காரணம், சிம்ம ராசிக்கு மறைமுகமான இருந்த மருத்துவ பிரச்சனைகள் குணப்படுத்துகிறாருங்க. செவ்வாய் உச்சநாயகனாக இருந்து மறைமுக பிரச்சனைகளை சில பேருக்கு வெளியில் சொல்ல முடியாத வியாதிகள் இருக்குங்க. அரிப்பு, சொறி, சிரங்கு, தேம்பல், வெக்கப்படக்கூடிய வியாதின்னு சில விஷயம் உங்களுக்கு இருக்கும். அது உங்களுக்கே புரியும். அந்த மாதிரி வியாதிகள் இருந்தால் இப்போ விலகிடும். என்னம்மா இப்போ டாக்டர்கிட்ட சொல்கிறது அப்படியெல்லாம் யோசிப்பாங்க இல்லையா? அது எல்லாமே இப்போ கிளியர் ஆகிற நேரங்க. அந்த மாதிரி
தழும்புகள் ஏதாவது இருந்ததுன்னா அது மறையக்கூடிய நேரம். என் முகத்தில் ஒரு தழும்பு இருக்குது அப்படின்னா அது மறையுங்க. ரத்த சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது. எனக்கு சில பேர் இந்த டயாலிசிஸ் இந்த மாதிரியெல்லாம் இருக்காங்க, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் நல்ல நேரங்க. எப்படின்னா ஒரு வாரத்தில் 3 நாள் டயாலிசிஸ் பண்ணிங்கன்னா இப்போ 2 நாள் மாறும். 4 நாள் பண்ணிங்கன்னா 3 நாளாக மாறுமாங்க. அது குறையும். டயாலிசிஸ் பென்ஷனுக்கு எல்லாமே நல்லதுங்க. மருந்து சாப்பிடக்கூடியவர்களுக்கு நல்லது. ஒரு நல்ல மருத்துவ யோகத்தை செவ்வாய் கொடுக்குறாருங்க. எதிரிகளை இனம் கொண்டு கொடுக்குறாருங்க. எதிரிகளை அழிப்பதற்காக இல்லை, இனம் கண்டு இவன் தான் எதிரி, அவனை விட்டு ஒதுங்குப்பா, ரணரோண ரோகஸ்தானம்னு சொல்லுவாங்க. அங்கே போய் இந்த செவ்வாய் உச்சம் பெற்றதுனால உங்களினுடைய குணாதிசயங்கள் தெரியுமாங்க. உங்களை ஆண்டவன் அழகா, அதுவும் சமயபுரம் மாரியம்மனையும் சிவனையும் சேர்த்து நீங்கள் வழிபாடு பண்ணுங்க. உங்களை காப்பாற்றி ஒருத்தவங்களை கண்டுபிடிச்சி அவங்கக்கிட்ட இருந்து உங்களை விலக்கி சிவபெருமான் கொடுப்பாருங்க. அதே மாதிரி 7வது வீட்டில் இருந்த புதன், சுக்கிரன், ராகு இவங்க எல்லாமே ட்ராவல் பண்ணுறாங்க. அதில் சூரியன் போய் சேர்றாரு. அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ மகரத்தில் இருக்காருங்க. மகரத்தில் இருந்து அடுத்தது சூரியன் போய் 7ல் போய் சேர போகிறாரு. அப்போது இந்த நாட்களில் இன்னும் ஒரு கீர்த்தி ஏற்படுமாங்க. உங்களை யாராவது டவுனாக பேசி வச்சுருந்தாங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட நீங்கள் உங்களுடைய செயலை காட்ட போகிறீங்க, பாராட்டு வாங்க போகிறீங்க. உங்கள் வீட்டிலையே ஒரு விஷயம் நடக்காமல் இருந்தால் அது உங்களால் நடக்க போகுதுங்க. ஸோ கிரகங்கள் உங்களினுடைய கௌரவத்தை உயர்த்துறாங்க. குரு பகவான் 11ல் இப்போ தான் வேலை செய்கிறாரு. அதனால லாபத்தை கொடுக்குறாருங்க. பதவி யோகத்தை கொடுக்குறாரு. பண லாபத்தை கொடுக்க போகிறாரு. நல்ல நண்பர்களை கொடுக்க போகிறாரு. உங்களுக்கு இடைஞ்சலாக இருந்தவங்க விலக போகிறாங்க. இடையூறாக இருந்தவங்க உங்களை தொந்தரவு இல்லாமல் விலக்கி உங்களுக்கு நல்ல சான்ஸ் பதவிகளை கொடுக்க போகிறாங்க. கடவுள் இப்போ உங்களுக்கு நல்ல டைமை கொடுக்குறாருங்க. அதில் ரொம்ப சூட்சமமாக நீங்கள் சக்ஸஸ் பண்ணுறதுக்கு சனி பெரிய அளவில் ஹெல்ப் பண்ணுவார். ஏன்னா குருவோட ப்ளஸ்ஸே சனி உட்காந்து சனி எப்போவுமே என்ன பண்ணுவார்னா அவருக்கு 6வது இடம், அவருடைய பார்வை பெற்ற இடம், அவருக்கு பார்வை 6ல் உண்டுங்க. 3, 6, 9 அதில் 6வது இடமா சிம்மம் உட்காரும் போது உங்களுக்கு பெருத்த லாபத்தை கொடுப்பாரு. தொந்தரவுகளில் இருந்து பிரச்சனைகளை எல்லாமே விளக்க வைப்பார். பிரச்சனைகளை விலக்கி வர போகிறீங்க, நல்லா இருக்க போகிறீங்க. இதுக்கு சூட்சமமாக நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா ருத்ராட்சம்னு சொல்லுவாங்க. 6 முக ருத்ராட்சம், 5 முக ருத்ராட்சம். அதில் 5 முக ருத்ராட்சம் எடுத்து நீங்கள் எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷங்க. 5 முக ருத்ராட்சம் சிம்ம ராசிக்காரர்கள் கழுத்தில் போடுங்க. சின்னதாக ருத்ராட்ச மாலை ஒன்று கையில் போட்டுக்கோங்க. இப்போ நாங்கள் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி சின்னதாக கையில் இது ஒரு கவுண்டிங் பண்ணலாம். 11 ருத்ராட்சம், 16 இந்த மாதிரி மேக்சிமம் ஒன்று ஆதிக்கத்தில் போடுங்க. ரொம்ப பெஸ்ட்டுங்க. 19 இந்த மாதிரி போடுங்க. இது உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும், நல்லா இருப்பீங்க. ருத்ராட்சம் போடுங்க. அதே மாதிரி சில பேருக்கு ருத்ராட்சத்தை வாங்கி விபூதி பாக்கெட்டோட சிவனடியார்களுக்கு கொடுங்க. அப்படி விற்கும்போது, அதாவது விபூதி வைப்பேன் அப்படின்னு சிம்ம ராசிக்காரர்கள் அந்த அவசியத்தை கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். மிகப்பெரிய அற்புதம் கிடைக்குங்க. சிவனடியார்களே உங்களுக்கு நிறைய ஆசீர்வாதங்களை கொடுப்பாரு. சிம்ம ராசி அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க. இப்போ நம்ம பிரிவை பற்றி பேசுறதுக்குரிய காரணம் என்னங்க? பிரிவுக்கும் ஜோதிட கிரகங்களுக்கும் சம்பந்தம் இருக்குது. நவ கிரகங்களுக்கு அதில் ஜோதிட பாவகத்தில் 12ஆம் இடம் அப்படின்னு சொல்கிறோம். மோட்சம், பூமியை விட்டு போகக்கூடிய ஸ்தானம், வெளிநாட்டு பயணங்களை குறிக்கக்கூடிய ஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம். அதனால தான் அயன சயன போகம் அப்படின்னு 12ஆம் இடத்தை சொல்கிறோம். அப்போ பிரிவு அப்படிங்கிறது மரணம் மட்டும்தானா? அப்படி கிடையாதுங்க. வாழ்ந்துக்கிட்டு இருக்கும்போதே சில நண்பர்கள், சில உறவுகள் நம்ம மேலே பாசமாக இருந்தவங்க, நம்ம மேலே பாசமாக இருந்தவங்க ஏதோ ஒரு காலச்சூழல், விதிவசம், விதியினோட சில தசாபுத்தி, சில நட்புகள் வந்துட்டு சில நாள் பிரிவாங்க. அதுக்கப்புறம் என்னைக்காவது ஒரு நாள் கூடுவாங்க. அதில் காதலர்கள் பிரிவாங்க. அதுக்கப்புறம் திரும்ப கூடுவாங்க. ஆனால் அந்த காதலித்தவர்கள் அந்த வாழ்க்கையவே இழந்து வேற ஒருத்தரை திருமணம் முடிக்கக்கூடிய அந்த நினைவுகள் அப்படிங்கிறது பெரிய ஒரு பிரிவு. துக்கமாக வாழ்க்கை பந்தத்தில் இருக்கலாம், நட்பாக இருக்கலாம், தொழில் பார்ட்னராக இருக்கலாம், ஒரு கணவன் மனைவி பந்தமாக இருக்கலாம். இந்த எல்லாத்துக்குள்ளேயும் ஒரு பிரிவுக்கு சில கிரகங்களினுடைய தசா பலன்கள் ஒவ்வொருவரினுடைய ராசியை பொறுத்து மாறுபடும்.
சிம்ம ராசிக்காரர்கள் பிரியறதுக்கு முன்னாடி அவங்க எப்படி பழகுறாங்க? அதாவது சிம்மம் அப்படிங்கிறது அக்னி தத்துவ ராசி. கால சக்கரத்துக்கு 5ஆம் இடம்னு சொல்லக்கூடிய பூர்வ புண்ணிய ராசி. சூரிய பகவான ஆட்சி வீடா பெற்ற ராசி. அதனால யாருன்னா அரசர் அப்படின்னு சொல்ற ஒரு கம்பீரமா பழகுவாங்க, இறங்கி போய் பழக மாட்டாங்க. அதே நேரத்துல மரியாதையோட பழகுவாங்க, மரியாதை கொடுத்து மரியாதை பெறுவாங்க, அன்பை கொடுத்து அன்பை பெறுவாங்க, பாசத்தை கொடுத்து பாசத்தை பெறுவாங்க. அந்த பாசத்துல கூட ஒரு பகட்டு இருக்காது, பாசத்துல கூட ஒரு நேர்மை, ஒரு கம்பீரம் இருக்கும். சரிங்களா? வா சாப்பிடலாம் அப்படிங்கிற மாதிரி. வாங்க சாப்பிடலாம் அப்படிங்கிறது சிம்மத்தோட குணம் இல்லை. வாங்க போகலாம் அப்படிங்கிறது சிம்மத்தோட, வா போகலாம் அப்படிங்கிறது தான் சிம்மத்தோட குணம். எதையுமே அதிகார தோரணையோடு அன்போட அக்கறையோட சொன்னால் அது சிம்மம். ஆக இவங்களுக்கு ஒரு பிரிவு வருது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இந்த பாசத்தோடு பழகியவர்களை, பாசத்தோடு காதலிச்சவர்களை, உரிமையோடு பழகியவர்களை, உரிமையோடு நேசித்தவர்களை பிரியக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். சிம்ம ராசி அதை அப்படியே அசால்ட்டாக ஹேண்டில் பண்ணும். எப்படின்னு கேட்டிங்கன்னா, உடஞ்சி போகிறதுக்கு நான் என்ன கண்ணாடியா, நான் கிரீடம்பா, சிங்கம்யா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தன்மை எப்போவுமே சிம்ம ராசிக்காரர்கள் கிட்ட இருக்கும். அவங்க கண்ணாடி மாதிரி சுக்கு சுக்கா உடஞ்செல்லாம் போக மாட்டாங்க. அப்போ தான் ஒரிஜினாலிட்டியாக அந்த குணமே, அந்த சிம்ம ராசியினுடைய குணமே இவர்களுக்கு வெளியில் வரும். ஆக சிம்ம ராசிக்காரர்களுக்கு பிரிவு வந்தால் மட்டும்தான் அவங்களாவே வாழ முடியுமே தவிர, அது வரைக்கும் சொல்லுவாங்க இல்லையா, தன்னோட வலிமை தனக்கு தெரியலையா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சிம்ம ராசி. சிம்ம ராசிக்காரர்களை யார் வெறுத்து ஒதுக்குறாங்களோ, சிம்ம ராசிக்காரர்களை யார் பிரியணும் அப்படின்னு திட்டமிட்டு பழகினார்களோ, சிம்ம ராசிக்காரர்களை யார் பிரிஞ்சாங்களோ அவங்களுக்கு தான் தான் யார் அப்படின்னு சொல்லக்கூடிய சூழ்நிலையை சாதிச்சு காட்டக்கூடிய ஒரு அமைப்பில் சபதத்தை ஏற்கக்கூடிய ஒரு ராசி சிம்ம ராசி அப்படின்னு சொல்லலாம். அங்கே தான் சொல்லுவாங்க இல்லையா, 1000 யானைகளுக்கு மத்தியில் ஒரு சிங்கம் போல செயல்படக்கூடிய ராசி சிம்ம ராசி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு. பிரிவு தான் இவர்களுக்கு தரக்கூடிய ஒரு முதல் பாடமாக அமையும். சிம்ம ராசிக்காரங்க என்ன காரணத்தினால ஒரு உறவிலிருந்து வெளியே வர்றாங்க? சிம்ம ராசிக்காரங்க வெளியில் வர்றதுக்கு பல காரணம் இருக்குங்க. ஆனாலும் பொதுவாக மதிப்பில்லாத இடத்துல இவங்க எல்லாரும் சகஜம்தானே அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது சூரியனோட ஆதிக்கமாக இருக்கிறதுனால நான் கொடுக்குற மதிப்புக்கு ஒரு படி கொடுக்கலனாலும் பரவாயில்ல, உரிய மரியாதையை கொடுக்கணும். அந்த மதிப்பில்லாமல் நடத்துகிறவங்களை, தன்னை மதிக்க தெரியாதவங்களை, தன்னோட மரியாதையை புரிஞ்சு கொள்ளாதவர்களை சிம்ம ராசிக்காரர்கள் பிரிஞ்சே விடுவாங்க. அதை விட சிம்ம ராசி பொது இடத்துல ஒரு ஈகோவை அவங்கள காயப்படுத்தவே கூடாது. சும்மாவே வீட்டுக்குள்ளேயே சிம்ம ராசி ஈகோவை டச் பண்ணாலே சலங்க சத்தம் பயங்கரமாக கேட்கும். இதில் பொது இடத்துல ஈகோவை டச் பண்ணிட்டா சிம்ம ராசிக்காரர்கள் அந்த இடத்துலையே அந்த உறவை விட்டு வெளியில் வந்துடுவாங்க. அது யாராக இருந்தாலும் பரவாயில்ல, அப்பாவாக இருக்கலாம், அண்ணனாக இருக்கலாம், தம்பியாக இருக்கலாம், கட்டின புருஷனாக கூட இருக்கலாம், கட்டின மனைவியாக இருக்கலாம், எவ்வளவு பெரிய கோடிக்கணக்கில் வருமானம் வந்தாலும் எங்களுக்கு ஒன்றும் தேவையில்லையா. மரியாதை இல்லாத இடத்துல நான் எதுக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கௌரிமான் பரம்பரை சிம்ம ராசி பரம்பரை. அதனால இந்த ராசிக்காரர்களுக்கு ராசியாதிபதி சூரியன் எப்படி கம்பீரத்தை கொடுக்கிறாரோ, கற்று கொடுக்கிறாரோ, தைரியத்தை கொடுக்கிறாரோ, தன்னம்பிக்கையை கொடுக்கிறாரோ, அதே மாதிரி பிரிவை கொடுக்கும்போது 12ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சந்திரன் ராசி மேலே உட்கார்றதுனால 1000 தான் சிங்கிளாக இருந்தாலும் அதுக்குள்ளேயும் அப்படியே ஒரு மனசில் பிரிஞ்சுட்டோமே அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ரணம் அப்படிங்கிறது சில நாட்களுக்கு அப்படியே தொடர்கதையாக தொடர்ந்துக்கிட்டே இருக்கும். 12க்கு அதிபதியான சந்திர பகவான் சனீஸ்வரனோட சேருவார், ராகுவோட சேருவார், கேதுவோட சேருவார். ஏன்னா சந்திர பகவான் தினக்கோள் இல்லையா, அப்படியே ஒரு மாதக்கோளுக்குள்ளே சுற்றி வரக்கூடிய கிரகம். அதனால இவர்களினுடைய மனம் அப்படிங்கிறது பிரிஞ்சாலும் கூட அதிலிருந்து வெளியில் வர்றதுக்கு சில காயங்கள், சில நாட்கள் இவங்களுக்கு தேவைப்படும். அதுக்கு கிரக சம்பந்தம் உண்டு. அதிலிருந்து வெளியில் வர்றதுக்கான இறை வழிபாடுகளும் உண்டு. சிம்ம ராசிக்காரங்க மரியாதை இல்லாத இடத்துல இருந்து எல்லா இடத்துலையுமே பிரிஞ்சிருவாங்க. காதல்லையுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் கூட இருக்காதா,
அதாவது அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி முதல்ல சிம்ம ராசிக்காரர்கள் எப்படி காதலிப்பார்கள் தெரியுமா? நான் உன்னை காதலிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறது சிம்மத்துக்கு பிடிக்காது. நீயும் நானும் சேர்ந்து வாழ்ந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னால் அது சிம்ம ராசி. அந்த காதலில் கூட இறங்கி போய் பேச மாட்டாங்க. நம்ம 2 பேரும் நல்லா பழகுவோம், நல்லா இருக்கும், நீயும் நானும் வாழ்ந்தோன்னா ரொம்ப வாழ்க்கை சூப்பராக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய குணம். அங்கே கூட பாருங்களேன், காதலில் கூட ஒரு மரியாதை, அந்த மரியாதை வேணும் அப்படின்னு நினைக்கிறது சிம்மத்தோட குணம். அதனால் காதலில் மட்டும் இல்லைங்க, கடவுளாகவே இருந்தாலும் கோவிலுக்கு போகும்போது கூட கோயிலில் வரிசை கட்டி நின்று முறையாக சாமி கும்பிடுவாங்க. முறையாக ஆரத்தி, மரியாதை, விபூதி, குங்குமம் இவங்க கைக்கு வரலை அப்படின்னு சொன்னால், ஒரு மாதிரி நடத்துகிறாங்கன்னு சொன்னால், அந்த இடத்த விட்டு வெளியில் கோபுரத்துக்கு பக்கத்தில் உட்காந்து கடவுளை பார்த்துக்கலாம்ப்பா, உன்னை என்னையா வேலை நமக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய குணம் சிம்மத்திடம். அந்த அறங்காவலர், குழு தலைவர் யார், அந்த கோயில் நிர்வாகம் யார், ட்ரஸ்ட் யாருன்னு கேட்டு பஞ்சாயத்து இழுக்காமல் வரவே மாட்டாங்க. அதனால் காதல் மட்டும் இல்லைங்க, கடவுளாக இருந்தாலும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு உரிய மரியாதையும் கௌரவமும் கிடைக்கல அப்படின்னா அந்த இடத்துலேருந்து சிம்ம ராசிக்காரர்கள் நிச்சயமாக பிரிஞ்சிடுவாங்க. அந்த உறவை நிச்சயமாக இழக்க தயாராகிடுவாங்க. சிம்ம ராசிக்காரர்களுக்கு அப்படின்னா தனிமை துன்பத்தை கொடுக்குமா? நிஜமாவே காயப்படுவாங்களா அப்படின்னா அது எப்படி காயம் இல்லாமல் இருக்கும்? அதாவது என்னதான் சிம்ம ராசிக்காரர்களாக இருந்தாலுமே தனிமையை நினச்சி, அந்த தனிமைப்படுத்தியவர்களை நினச்சி, தன்னை மரியாதை இல்லாமல் நடத்தியவர்களை நினச்சி, தன்னை அப்ரிஷியேட் பண்ணாத, எப்போ பார்த்தாலும் மட்டம் தட்டிகிட்டே இருக்கக்கூடிய, தன்னை கேள்வி கேட்டுகிட்டே இருக்கக்கூடிய, தான் பெருசுன்னு பேசிக்கிட்டே இருக்கக்கூடிய நபர்களை பிரிஞ்சதுக்கு அப்புறமா சிம்ம ராசிக்காரர்கள் நிச்சயமாக மனசளவில் காயப்படுவாங்க. ஆனால் ஒன்று இருக்குது, அந்த காயத்திலிருந்து அவங்க வெளியில் வர்றதுக்கு திரும்ப பேசலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்தாலும் அந்த நபரே திரும்பி பேசினாலும் கூட கௌரவம்னு ஒன்று இருக்கு, கூடவே பிறந்தாச்சு. ஏன்னா சிம்ம ராசிக்குடைய மிருகம் சிங்கம்னு சொல்கிறோம். இப்போ சிங்கத்தோட குணம் இவர்களுக்கு வெளிப்படும் போது கண்ணாடி முன்னாடி நின்று பார்த்துட்டு சமான மரியாதை என்னையா அப்படின்னு இவங்களுக்குள்ளேயே ஒரு கேள்வி கேட்டுட்டு அந்த உறவை மறுபடியும் அந்த உறவோடு மறுபடியும் சேர நிச்சயமாக இவங்க தயங்குவாங்க. தயங்குறது மட்டும் இல்லை, ஃபேஸ் டு ஃபேஸ் சொல்லிடுவாங்க, உனக்கு எனக்கு செட் ஆகாது, போயிட்டு வா அப்படின்றாங்க. அதனால இந்த காயம் அப்படிங்கிறது இவங்களுக்கு மனசுக்குள்ளே தான் இருக்குமே தவிர வார்த்தையிலோ தன்னோட முகத்திலோ தன்னோட தோரணையிலோ சிம்ம ராசிக்காரர்கள் வெளிப்படுத்தவே மாட்டாங்க. நான் நிறைய சிம்ம ராசிக்காரர்களை க்ளோஸாக வாட்ச் பண்ணும்போது என்னையா இவ்வளோ பெரிய பிரிவை இப்படி டேக் இட் ஈஸியாக எடுத்துக்கிறீங்களே, பார்த்தா வீட்டுக்குள்ளே போய் அழுகிறது, எனக்கு தாயா தெரியும் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலை. அந்த ஒரு மனக்காயத்தை கூட மரியாதை போகும் இடத்துல காட்ட தயங்குற ராசி சிம்ம ராசி. சிம்ம ராசி தன்மானத்துக்கும் மானத்துக்கும் முதலிடம் கொடுக்குங்க. சிம்ம ராசிக்காரர்கள் காயப்பட்டுட்டாங்க, என்ன இருந்தாலும் உணர்வுகளை உள்ளுக்குள்ளேயே வச்சிருக்கக்கூடியவங்க, இதிலிருந்து முழுமையாக வெளியே வந்துடுவாங்க. அப்படின்னா அது எப்படி வராமல் இருப்பாங்க? இவங்களை இக்னோர் பண்ணவங்களை, ரொம்ப காயப்படுத்தினவங்களை, மட்டம் தட்டினவங்களை நினச்சி கோபம் வரும். அந்த கோபத்தில் வார்த்தைகள் அப்படிங்கிறது ரொம்ப வேகமாக வரும், அந்த முடிவு அப்படிங்கிறது ரொம்ப அமைதியாக இருக்கும். அதுதான் சிம்ம ராசி. எடுத்துக்கொண்ட செயலில் கடும் கோபத்தை கொண்டாலும் கூட எடுக்க போகிற முடிவை ரொம்ப அமைதியாக சைலண்ட்டாக தீர்க்க தரிசியாக எடுத்தால் அது சிம்ம ராசி. அந்த முடிவிலிருந்து வெளியில் வர்றதுக்கு சில நாட்கள் ஃபஸ்ட்டு அமைதியாவாங்க, அதுக்கப்புறம் நினைவுகள் எல்லாம் காயப்படுத்திக்கிட்டே இருக்கும், அதை கொஞ்சம் கொஞ்சமாக டெலீட் பண்ணிவிட்டு வேற ஒரு சூழ்நிலையை உருவாக்கிக்கிட்டு இருப்பாங்க. ஏன்னா அவங்களுடைய ராசி அதிபதி சூரியன்.